ரீல் பெட்டி வியூவர்ஸ்க்கு நடிகர் பாபுஸோட வணக்கம். இன்றைக்கி பிரதமர் மோடி சொல்லியிருக்கிற 500 1000 நோட்டுகள் செல்லாதுங்கிற ஒரு விஷயத்திற்கு பலதரப்பட்ட மக்களோட பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்திருக்கு. இதில் என்னோட கருத்துங்கிறது இது வரவேற்கத்தக்கது. திடீர் அறிக்கை. இதில் சில பேர் பெரிய பெரும் பணக்காரர்களுக்கு முன்கூட்டியே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், சொல்லப்பட்டிருக்கலாம், பணத்தோடு சேரும், இப்படி நிறையா கருத்துக்கள் இருந்தால் கூட நிறைய பேர் இன்கம் டேக்ஸே கட்டுறதில்லை. நிறைய வியாபாரிகள் நிறைய பேர் இந்த அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய சலுகைகளை வாங்கிக்கிற சராசரி மனிதர்கள், நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வரி பணம் கட்டாமல் இந்த அரசாங்கத்தை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட கள்ளப்பணம் சேர்த்து வச்சிருக்கிற தவறான ஆட்களுக்கு இது மிகப்பெரிய சவுக்கடி. அது நம்மளே காதுபட கேட்குறோம். இப்போ திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தவிக்கிற கூட்டத்தை எல்லாம் பார்த்துருக்கோம். நேற்று ராத்திரி லேட் நைட்டு நகை வியாபாரம் சிறப்பாக நடந்திருக்கு. அப்போ பாருங்கள், கையில் இருந்த 500 1000 என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி போய் நகை நட்டு போல்ட்டு வாங்குறதுல ரெடியாக இருக்காங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு வரி மட்டும் கட்ட மாட்டாங்க. அரசாங்கத்திற்கு வரி கட்டுறது ஏதோ அது தன்னை நஷ்டப்படுத்துறதுன்ற தவறான கருத்தாக மக்கள்கிட்ட இன்னுமே அந்த ஒரு எண்ணம் இருக்குது. படிக்காத நம்ம தாத்தா காலம் அப்பா காலத்தில் ஒருத்தவங்க இருந்திருந்தால் கூட படித்தவர்கள் தான் இன்றைக்கி அதிகமாக தவறு பண்ணுறாங்கன்றது வருத்தத்துக்குரிய விஷயம். அதை இனிமேல் யாரும் பண்ணக்கூடாதுங்கிறது இது ஒரு முன் உதாரணம். கள்ளப்பணம் பெருவாரியாக இந்த ஒரு அதிரடி நடவடிக்கையால் கண்டிப்பாக பிடிபடும். அரசாங்கத்திற்கு நிறைய வருமானம் வரி இன்னொரு 2-3 நாள் கழித்து அரசாங்கம் தெரிவிக்கும், இத்தனை 1000 கோடிகள் எங்களுக்கு வருமானமாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பேங்க் இல்லை, நாளைக்கு வரலும் ஏடிஎம் இல்லை. இது எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு அதிரடி முடிவுகள். இது வரவேற்கத்தக்கது. அடிக்கடி இந்த சமூகம் இப்படிப்பட்ட சவுக்கடிகளை சந்தித்தால்தான் நாட்டில் இருக்கிற கருப்பு என்ற வார்த்தை ஒழியும். அது பணமாகட்டும், நடவடிக்கைகளாகட்டும், செயல்பாடுகளாகட்டும். தண்டனை கடுமையாகும் வரை தவறுகள் உங்களுக்கு அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கும். தண்டனைகள் கடுமையாகும் போது தவறுகள் தானாக குறைந்துவிடும் என்பது என் கருத்து. நன்றி, வணக்கம்.